Alhamdulillah, ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu. உலகைக்கும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹ்வை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை இங்கே நாம் நினைவுகூறுவதற்காக, அவருடைய வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக, அவரை புகழ்வதற்காக, போற்றுவதற்காக, துதிப்பதற்காக இந்த வலைதள வகுப்பிலே நாம் அனைவரும் ஒன்று குழுமிருக்கின்றோம். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம் ஒரு தெளிவான அறிவை அடைந்திருக்கின்றோம். அல்லாஹ் அதற்கு நமக்கு அருளும் கிருபையும் செய்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வளமான வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் 6346 வசனங்கள் கொண்டதாகவும் உள்ளது. அது நம்ம தொடர்ச்சியா சில வசனங்களை பார்த்துட்டு வரோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் சூரத் யூசுப் நம்ம எங்கே பார்த்ததுதான் கடந்த வாரங்கள்ல. அதனுடைய தொடர்ச்சியா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சென்ற வாரத்துல நாம யூசுப்ல 7 வரைக்கும் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த தொடர்ச்சியா 8ல பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் அரபில ஒரு வாசிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் தொடங்கிடலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இது கால யூசுஃபு வ அஹூஹு அஹப்பு இலா அபீனா மின்னா வ நஹ்னு உஸ்பா இன்னா அபானா லஃபீ தலாலின் முபீன் உக்துலு யூசுப் அவித்ரஹு அர்தன் யகுலு லக்கும் வஜ்ஹு அபீக்கும் வ தகூனு மினல் பாதி கௌமன் சாலிஹீன் சொல்லிட்டு 8-9 வசனம் இருக்குது. நம்ம இதை பார்ப்போம் தொடர்ச்சியா இன்ஷா அல்லாஹ். அப்போ தமிழ் எப்படி வருதுன்னா, அவர் கூறினார். ஏற்கனவே இந்த வரலாறு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அவர் சகோதரர்கள் மத்தியில சில விஷயங்கள் நடக்குது. அப்ப அவங்க எல்லாம் ஒரு கன்சல்ட் பண்ணி பேசுறாங்கிறத இந்த வசனம் சொல்லுது. அவர்கள் கூறினார், அந்த சகோதரர் மத்தியில முதல்ல 7 என்ன வந்துச்சுன்னா, யூசுப்பிடமும் அவருடைய சகோதரிடமும் தேடுதல் உள்ளவர்களுக்கு படிப்பினை உள்ளன்னு சொல்லி படிச்சோம். பொதுவா நம்ம படிப்பினை யார்கிட்ட நல்ல விஷயங்களை மட்டும் நினைச்சு பேசிட்டு இருப்போம். நல்ல விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஓட்டம் மட்டும் அப்படின்னு. இங்க அப்படி எல்லாம் சொல்லல. நல்லவங்க கெட்டவங்க 2 பேர்ட்டையுமே படிப்பினை சொல்றாரு. ஏன்னா எல்லாமே நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் சொல்றோம்ல, கலவையும் கற்று மர அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை சொல்றோம். தெரிஞ்சுக்கா ஆனா செய்யாம இரு அப்படின்னு. ஒரு தவறு நமக்கு தெரிஞ்சு செய்யாம இருந்தா தானே அந்த நன்மை நமக்கு. இந்த தவறு செய்யக்கூடிய வழியே நமக்கு தெரியாது. அப்படி நம்ம செய்ய இல்லைன்னா எப்படி நன்மையா இருக்க முடியும்? தர்மா இப்ப நம்ம ஒரு சமூகத்துல வாழ்றோம், மனிதர் மத்தியில. இந்த மனிதர் மத்தியில வாழும் பொழுது, இந்த மனிதனோட சேர்ந்து இருக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதை நம்ம என்ன செய்வோம்னா, அதை சமாளிச்சு வாழணும். நேர்மையா, உண்மையா, சரியா வாழணும். ஆனா அப்படி வாழ்ந்து ரொம்ப நமக்கு சோதனை ஜாஸ்தியா இருக்கும். ஒரு பொய் பேச வேண்டியது இருக்குதோ, ஏமாற்ற வேண்டி இருக்கும், ஏதாவது ஒன்று செய்ய வேண்டி இருக்கும். எப்போ அப்படின்னா, சமுதாயத்தின் மத்தியில் இருக்கும்போது. ஒரு பிசினஸ் பண்றோம்னா பிசினஸ் அந்த மாதிரியா சில விஷயங்கள் செய்ய வேண்டி இருக்கும். அப்படிலாம் இருந்து அப்படி செய்யாம இருக்கிறதா நன்மை நமக்கு. அந்த வாய்ப்புகள் வரும்பொழுதெல்லாம் நாம அதை தட்டி விட்டு கடவுளை நம்பிக்கை வச்சுட்டு எந்த வகையில் நமக்கு அவர் காப்பாற்றுவார், எந்த நமக்கு லாபத்தை தருவார் அப்படின்னு சொல்லி நீயத்துல இருந்தோம்னா அது கண்டிப்பா நடக்கும். நம்மளே எப்பயே பாக்குறோம், இதுல கூடுதல் லாபம், இதுல குறைஞ்ச லாபம், இது இவ்வளவுதான் கிடைக்கும், அவ்வளவுதான் கிடைக்கும். சில சமயத்துல ஒரு லாட்டு வந்துச்சுன்னா நிறைய லாபம் நினைச்சு எடுக்கிறோம். ஆனா அந்த லாபம் எங்க போச்சுன்னு பார்த்தா கணக்கு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, 0 தான் இருக்கும். நம்ம நினைச்சு வாங்கினோம்ல ப்ராஃபிட், அதெல்லாம் எங்க இருக்கு? அதெல்லாம் அது கணக்கு போட்டு பார்த்தா பெரிய கணக்கு தெரிஞ்சிருக்கும். அது கையில இருக்கானா கையில இருக்காது, எல்லாமே போயிடும். நம்மளுடைய வாழ்வை அவர் தான் கட்டுப்படுத்துறாரு. நம்ம எவ்வளவு லாபம் அடைஞ்சாலும் சரி, லாபம் இல்லாம இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்வு கடவுளுக்கு எழுதாங்க தெரியுது. அப்படிதான் நடக்கும். அந்த அனுபவத்தை வச்சு நாம சரியா இருக்கணும். அந்த அடிப்படையில மனிதர்கள் மத்தியில வாழும் போதும் இந்த மாதிரி தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு வந்துச்சுன்னா நேர்மையா சரியா இருக்கணும். ஏன்னா கடவுள் தான் நமக்கு நம்முடைய வாழ்வாதாரத்தை தரப்போறவரு, அவர் தான் தெருக்க போறவரு. அவர் தரக்கூடிய அந்த வருமானத்துல தான் நம்முடைய அபிவிருத்தியா இருக்குது. கொஞ்சம் வருமானம் இருந்தா கூட நம்ம நிறைவா வாழ்வோம். நிறைய வருமானம் உள்ளவங்க நிறைவு இல்லாம இருக்கிறாங்க, பிரச்சனையா இருக்கிறாங்க. அப்படி ஒழுங்கான உணவுகள் இல்ல, அப்படிலாம் சாப்பிட முடியல. உணவுகள் இருக்குது, அவ்வளவு சாப்பிட முடியாது, அளவா தான் சாப்பிட முடியும். இன்னைக்கு நிறைய பேர் பாக்குறோம், உள்ள இந்த சர்ஜரி, இந்த ஹார்ட் சம்பந்தப்பட்டது, ஸ்டெட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு அவருடைய உள் உறுப்புகள் வேலை செய்யாதனால தண்ணியே ஒரு நாளைக்கு 1 லிட்டர் வச்சிருக்காங்க. அதான் நம்மள நிறைய கூடி சொல்றாங்க. இந்த மாதிரி பிரச்சனை உள்ள ஆட்களுக்கு கோடீஸ்வரர் இருப்பாரு, அவருக்கு தண்ணி பாட்டு கையில வச்சிருக்காரு, அதான் லிமிட்டு.
அதை தாண்டி குடிக்க கூடாது. குடிச்சா அது உள்ள வேலை செய்யாது, உள்ள பிரச்சனை உண்டாகும். அப்படியே நம்ம பாக்குறோம். சோ நம்ம வாழ்வை மரணத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர் அல்லாவா இருக்கிறாரு. அவர் நம்முடைய வருமானத்தை தர போறாரு. நம்ம தேவையான தந்துட்டு இருக்கிறாரு. நாம இந்த பொய் பொருட்டு ஏமாத்தான் செஞ்சு அடையுங்கிற அவசியமே கிடையாது. நம்பிக்கை இல்லாதவங்க, அரசு நம்பிக்கை உள்ளவங்க தான் இந்த மாதிரி ஈடுபடுவாங்கிறத நம்ம பாக்குறோம். அந்த அடிப்படையில இங்க படிப்பினங்கிறது எல்லாத்தையும் இருக்குது அப்படின்னு பாக்குறோம். ஆனா சமுதாயத்தின் மத்தியில வாழும் பொழுது அப்படி வாழ்ந்தாதான் நன்மையை தவிர, சமுதாயத்தை தாண்டி நம்ம காட்டுல போட்டாச்சு வச்சுக்கீங்களா, நம்ம எப்ப அங்க அந்த நகரத்துல வெளியே பாவமா செடி இருக்குதுப்பா, இதை விட்டு வெளியே போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த நகரத்தை விட்டுட்டு காட்டுல போய் தனியா வாழ்ந்து வச்சுக்கோங்களேன். அங்க வாழ முடியும், கிடைக்கிறத திருட்டு வாழலாம். எந்த மனுஷனும் இருக்க மாட்டான். நீ போய் சொல்ல வாய்ப்பு கிடைக்காது, பேச வாய்ப்பு கிடைக்காது, கெட்டதை பார்க்க வாய்ப்பு கிடைக்காது. அப்போ அல்லாட்ட போயிட்டு என்ன எதுவுமே செய்யலையா அப்படின்னா அது நன்மை கிடைக்குமான்னா நன்மை கிடைக்காது. ஏன்னா வாய்ப்பே இல்லையா, உனக்கு கெட்டதை பார்க்க வாய்ப்பு இருந்து பார்க்காம இருந்தாலும் நன்மை. உங்களுக்கு போய் பேச வாய்ப்பு வரும்பொழுது பேசாம இருந்தாலும் நன்மை. உனக்கு வாய்ப்பே இல்லையே, எப்படி நன்மை கிடைக்காது இல்ல. மனிதன் இல்லாத ஒரு காட்டுல போய் நான் வாங்கி நான் எதுவுமே செய்யல, நான் தப்பு பண்ணல அப்படின்னு சொன்னா அப்படி கிடைக்கிறதுக்கு கிடைக்கும். மத்தியில வாழ்ந்து நம்ம எல்லாம் சோதனைக்கு உட்படுத்தி நாம சமாளிச்சு வாழ்ந்தாதான் நன்மை. அந்த அடிப்படையில இங்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் எல்லாத்தையும் தான். நல்ல விஷயம் மட்டும் இல்ல, கெட்ட விஷயங்களையும் தெரிஞ்சு கொண்டு செய்யாமல் இருப்பது. ஏன்னா அல்ல ரெண்டையும் சொல்ல யூசுப்பட்ட உங்களுடைய இருக்கு அப்படி சொல்லுவாங்க. யூசுப் இடத்திலும் அவருடைய சகோதரத்திலும் சொல்லி முதல்ல சொல்றாரு. யூசுப்பிடமும் அவருடைய சகோதரிடமும் தேடுதல் உள்ளவர்களுக்கு படிப்பினை உள்ளது. இது போனாலும் பேசணும் நம்ம அந்த விஷயத்த ஒரு மெமரிக்காக நான் சொல்றாங்க. எல்லாத்தையும் எல்லா விஷயம் களவும் கட்டில மரன்னு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிடணும், நம்ம செய்யாம இருக்கணும். கெட்ட விஷயம் நல்ல விஷயம் எடுத்துக்கிறணும் அப்படின்னு பாக்குறாங்க. அதுக்கு சொல்லப்படுது, அவர்கள் கூறின யாரு, யூசுஃபோட இன்னொரு தாய் மக்கள் ஒரு கும்பல் கூட்டமா இருக்கிறாங்க, பெரும்பான்மையா இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, யூசுஃபும் அவருடைய சகோதரனும் நம் தந்தைக்கு எல்லா மணலாக உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன பிளான் பண்றாங்க, நம்ம தாப்பல விருப்பம் உள்ளவனா, ஒரு செல்ல பிள்ளையா, அகப்பு அன்பு உள்ள ஒரு முகப்பட்டான ஒரு பையனா அது இருக்கிறான். அதனால நாம பெரும்பான்மை நாம என்ன செய்யறோம், அவனுக்கு 2 பேர் தான், அவங்க தாய் மக்கள் 2 பேரு, யூசுஃபும் புனியாமீனும். நம்ம எப்படி அவ்வளவு அதிகமான எண்ணிக்கை ஒன்றா இருக்கிறோம், நாம பெரும்பான்மையா இருக்கிறோம். உண்மையில் நம் தந்தையை பொறுத்த வரைக்கும் மிக வழி தவறியாக அப்படின்னு சொல்றாங்க இருக்கின்றார். யாக்கோபை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி ஒரு சேர்வு தப்பு, எல்லா பிள்ளைகள் தானே, ஒழுங்காக பார்க்கலாம, சமமா பார்க்கலாம, அவங்க மேல பிரியமா இருக்கிறாரு, சின்ன பிள்ளைங்க மேல, நம்ம மேல அது இல்ல, இந்த வித்தியாசம் இருக்குது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவரு தப்பு செய்யறாரு, அவரான வழி இருக்காருன்னு சொல்றாங்க. சமமா பார்க்கணுங்கிறது நியதி உண்மைதான். ஆனா அது இயல்பா நமக்கு அப்படி இருக்குமான்னு கேட்டா அப்படி இருக்காது. நமக்கே ஒரு தாய் தாப்பா இருக்காங்க, 2 பேரும் சம அன்பு காட்டமே இருக்காது, வித்தியாசம் இருக்கும். சில பேர் ரொம்ப அப்பாவோட வாப்பாவோட ரொம்ப முகப்பத்தா இருப்பாங்க, சில பேர் உண்மையோட முகப்பத்தா இருப்பாங்க. எப்ப எல்லாத்தையும் சமமா தானப்பா நீ பார்க்கணும், அது சொல்றதுதான். சமமா எப்படி அது இருக்குன்னா அவங்க நடவடிக்கையை பொறுத்து இருக்கும். கண்டிஷன் பண்ணாருன்னா வாப்பா கொஞ்சம் பண்ணுவா, கொஞ்சம் வெறுப்பா பாப்பாடுவா. ஏன்னா நம்ம கண்டிஷனா பாக்குறது அவன் நன்மைக்கு தான். நம்ம கண்டிஷனா வளர்த்தா அவன் ஃபியூச்சர் நல்லா இருக்கும், அதை என்னால உணர்வாங்க. நம்ம இப்படிலாம் கண்டிஷன் பண்ணாடா, அதான் நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கிறோம். அன்னைக்கு படிக்காம நம்ம சுத்திக்கிட்டு இருந்தோம், படிக்க வச்ச ஃபோர்ஸ் பண்ணாங்க, படிக்க மாட்டோம்னு சொன்னோம். இன்னைக்கு படிச்சு ஒரு ஆபீஸரா போயிட்டாங்கன்னா பார்ப்பான், நல்லா செஞ்சாங்க. அது பின்னால உள்ளது. ஆரம்பத்துல அந்த அன்புங்கிறது சமர்க்கமான இருக்காது. பாப்பா சண்டை போட்டு அவனை அடிச்சு நடத்தினா கூட உண்மை அடிச்சு அளவோட சட்டை கொடுத்து அனுப்புவான். பின் வாசல் வழியா வர வச்சு அவன் சாப்பாடு கொடுப்பாங்க. அப்படி இதுல அவன் அன்பு யார்ட்ட இருக்குன்னா அங்க இருக்கும். ஆயுதப்பன் தானே, சமூக பார்க்கணுமே அப்படி அவங்க செல்லுமா, அந்த இடத்துல செல்லாது. நடவடிக்கையை பொறுத்துமா, அவன் நடவடிக்கையை பொறுத்தும். தாய்த்தப்ப நடவடிக்கை இல்ல, அவனுடைய செயல்பாடை பொறுத்து தான் இவங்க இருப்பாங்க. அவன் செயல்பாடுல கொலை இருந்தா தாயும் கண்டிப்பாங்க, தாப்பும் கண்டிப்பாங்க. தாயை விட தாப்பம் அதிகமா கண்டிப்பாரு. அவர் அப்புறானே இருந்தாருன்னா தாய் அதிகமா கண்டிப்பாங்க. இந்த மாதிரி தான் அப்பாவுக்கு அந்த அன்பு மாறிடும் இல்லையா. அந்த மாதிரி இங்க நடக்குது. ஏன்னா புனியாமீன் யூசுஃப்ங்கிறவங்க கடைசியா பிறந்த பிள்ளைகளா இருக்காங்க, சின்ன பிள்ளையா இருக்காங்க. பொதுவா நம்ம அதை சொன்னோம் அன்னைக்கு, குழந்தையா இருக்கும்போது நமக்கு ஒரு புது புது குழந்தைகள், நம்ம வாரிசா இருந்தாலும் வாரிசுக்கு மேல வாரிசு வரும் பொழுது அந்த வாரிசு மேலதான் நமக்கு என்ன இருக்கும், அன்பு பாச நேசம் அதிகமா இருக்கும், பெற்ற பிள்ளையை விட. அது இவங்க பாக்குறோம், அதுதான் அங்கேயும் நடக்குது. ஆக அவர் பண்ண தப்பு சொல்ல முடியாது அப்படி. ஆனா அவங்க இந்த பார்வையில பாக்குறாங்க. நம்ம ஒரு தாய் மக்களா இருந்தும், நம்ம ஒரு தாப்பன் மக்களா இருந்தும் நம்மள அவர் அந்த யூசுப் மேலதான் எப்படி இருக்கிறாரு, முகப்பத்தாரு, அன்பா இருக்கிறாரு, செல்ல பையனா இருக்கிறான் அப்படி சொல்லி இவங்க பேசுறாங்க. நம் தந்தை இந்த விஷயத்துல இருக்கின்றான்னு சொல்றாங்க. அதை நம்ம கற்றுக்கொள்வோம். அடுத்து 9ல உங்கள் தந்தையின் கவனத்தை நீங்கள் ஓரளவு அடைவதற்காக அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு கன்சல்ட் நடக்குது. கலந்தாலோசனை எல்லாரும் கூடி பேசுறாங்க. நம்ம உங்க தந்தையினுடைய கவனத்தை நம்ம எல்லாம் நம்ம மேல இருக்குன்னு சொன்னா
தனது கவனத்தை நீங்கள், அதுவும் எப்படி சொல்ல தெரியும், ஓரளவு இந்த வார்த்தையோட எப்படி போட்டுக்காரு பாருங்க. அந்த பசங்க எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி நல்லா வெளியிடுறாரு அந்த வார்த்தையை. தந்தையின் கவனத்தை ஈர்க்கன்னு சொல்லல, தந்தையின் கவனத்தை ஓரளவு ஈர்க்கதான். அப்படியும் யூசுப்பையே கொலை பண்ணாலும் சரி, கிணத்துல போட்டாலும் சரி, அவன் போனதுக்கு அப்புறம் அப்படிலாம் மாறுமானா இல்ல, ஓரளவு மாத்தலாம்பா, ஏன்னா அவ்வளவு பிரியமா இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த அங்க வெளிப்படுத்துறாங்க. உங்கள் தந்தையின் கவனத்தை நீங்கள் ஓரளவு அடைவதற்காக நாம் என்ன செய்யறோம், நாம் ஜோசப்பை கொன்று விடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. யூசுப்பை கொலை பண்ணிட்டா பிள்ளைகள் அடுத்து நம்ம தானே பிள்ளைங்க அன்பா மாறுவாங்க அப்படின்னு ஒரு யோசனை சொல்றாங்க. இதெல்லாம் சாத்தான யோசனை. இதெல்லாம் சாதாரண நடக்கக்கூடிய விஷயம். திட்டம் போடுவாங்கல்ல, சதி திட்டம், சூழ்ச்சி, இதெல்லாம் எதுக்கு பண்ணுவாங்க, வியாபாரத்தை கெடுக்கிறதுக்கு, மற்றவங்க லாபம் அடையாம இருக்கிறதுக்கு சில விஷயங்களும் செய்ய பண்ணுவான். இதெல்லாம் செஞ்சா ஆகுமா, ஆகவே ஆகாது. கடவுள்கிற எல்லாம் இருக்கும்போது ஈவழி திட்டம் என்ன ஆகும்? இதெல்லாம் சாத்தானுடைய திட்டமா இருக்குது. அதைத்தான் அவரு இந்த பசங்க செய்யறாங்க. நம்ம அதை அவங்க புரிஞ்சுக்க முடியும் அந்த விஷயத்த. இந்த மாதிரி யூசுப்பை கொலை பண்ணிட்டானுக்கு நினைச்சுவாங்க, கொண்டு விடுவோம், யோசனை கொண்டு விடுவோம், அல்லது ஊரை விட்டு துரத்தி விடுவோம். அதற்கு பின்னர் நீங்க இது அடுத்து வருதோ சரி. உங்கள் தந்தையின் கவனத்தை நீங்க ஓரளவு அடைவதற்காக நாம் ஜோசப்பை கொண்டு விடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையிலேயே ஒரு மோசம். அது நம்ம அதான் படிக்க போறோம் இந்த இடத்துல. இது மாதிரி செஞ்சா அந்த அன்பை அடைய முடியுமானா அந்த அன்பை அடைய முடியாது. அது துக்கமா தான் மாறி. அதாவது ஒருத்தர் இந்த மாதிரி கொலை பண்ணிட்டு அன்பமா தான் மேலட்டமா பேசலாம். ஆனா இவன் தான் கொலை பண்ணா அப்படிங்கிறது தெரிஞ்சா அதுல வெறுப்பதான் அதிகமா. அன்பு எப்படி வரும்? பிரியமான நம்முடைய ஒண்ணு பிரிச்சுட்டான், பிரியமான ஒண்ணு நம்மகிட்ட கொண்டுட்டான் அப்படின்னு சொன்ன அன்னைக்கு செஞ்ச இவன் தான் நமக்கு அவருக்கு தெரியுது இல்ல, அவன் சூழ்ச்சி பண்றான். ஏற்கனவே சொல்றாரு, அவர் கலந்த ஒரு சட்டையை போடும் பொழுதுதான் கூட கண்டுபிடிக்கிறாருல அவரு. அதனால அவருக்கு எல்லாமே தெரியுது. நீங்க அறியாதவற்றின் அறிவேன்னு வேற ஒரு இடத்துல சொல்றாரு. நீங்க அறியாதவற்றின் அறிவேன்னா அப்ப அவருக்கு எல்லாருடைய தூரம் இருக்கிறதா நிறைய விஷயம் தெரியுது அவருக்கு, பின்னர் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம். ஆக இந்த இடத்துல அவங்க இப்படி ஒரு திட்டம் போடுறது இது மேலோட்டமா. அவன் வியாபாரத்தை கெடுக்க இந்த மாதிரி பண்ணா போதும் நினைக்கிறது மேலோட்டம் தான். ஆனா அது கெடுக்க முடியாதுங்கிறது கடவுள் திருத்த இருக்குது, நம்ம அறிஞ்சு கொள்ளணும். அதனால இது சாத்தானுடைய ஒரு திட்டமா இருக்குது. அவங்க பண்றாங்க, ஜோசப்பை கொன்று விடுவோம் அப்படிங்கிறாங்க. அல்லது இன்னொரு யோசனை, ஊரை விட்டு அவரை துரத்தி விடுவோம், அதற்கு பிறகு நீங்கள் நல்ல மனிதராகி விடலாம் சொல்ற. இந்த வார்த்தையெல்லாம் கூட நம்ம கவனிப்போம் இன்ஷா அல்லாஹ். ரெண்டு விஷயம் செய்ய சொல்றாங்க, ஒண்ணு கொலை, அது துரத்தி விடுவோம். ரெண்டுல எது பெஸ்ட் முடிவு போடணும்னு சொல்றாங்க. அவங்களே ஒரு நல்ல இருப்பாங்கல்ல, கொலை பண்ண வேண்டாம், எங்கேயாவது நம்ம உயிரோடு இருந்துட்டு போட்டோம், ஊரை விட்டு துரத்தி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிதான் அந்த கிணத்துல கொண்டு போய் போட்டு ஒரு வழிபோக்கு எடுத்துட்டு போவாங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்றாங்க. அப்ப இந்த திருப்பி என்ன சொல்றாங்க பாருங்க, அந்த கொலை பண்ணிட்டோம் அல்லது ஊரோடு துரத்தி விட்டோம், அடுத்த சொல்லுடைய வார்த்தை, அதற்கு பிறகு நீங்கள் நல்ல மனிதர்களாக ஆகிவிடலாம்ங்கிறாங்க. இந்த விஷயம் புரியுதா? படிக்கும்போது மனம் படிச்சா நமக்கு புரியாது. கொஞ்சம் இன்னும் நீதான் படிக்கும்போது அந்த வார்த்தை நமக்கு புரியும். நீங்கள் நல்ல மனிதர்களா, என்ன நாம ஒரு தப்பு பண்ண போறோம், தப்பு பண்ணிட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்டு நல்ல ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தை நம்ம தெரிஞ்சு அவங்க சொல்றது அப்படிதான் வருது. அப்படிங்க ஊரை விட்டு துரத்தி விடுவோம், அதற்கு பிறகு நீங்கள் நல்ல மனிதராகி விடலாம். எப்படி நல்லபடி ஆக முடியும் அப்படின்னா, இந்த தப்பா பண்ணிட்டு எல்லாரும் இயல்பா நினைக்கிறது தானே, இந்த ஒரே தடவை இது கடைசி தடவை அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு நம்ம நல்லா நினைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை இருக்குன்ற மாதிரியும் நானும் நினைக்கிறது. அப்படி நல்லலாம், அன்பை பெறலாம், அதுக்கப்புறம் நல்லவனா மாறிக்கலாம், அது தெரிஞ்சா கூட தெரியாம பண்ற சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க. அவர் ஒருவர் கூறினார், அந்த கருணாசுடைய கூட்டத்துல நடக்குது, ஜோசப்பை கொண்டு விடாதீர்கள் அப்படிங்கிறாங்க. யூசுப்பை கொலை செய்யாதீங்க, அவரை ஒரு கிணற்றின் ஆழத்தில் எரிஞ்சு விடுவோம். ரெண்டு கருத்து வந்துச்சு இல்ல, கொலை பண்ணுவோமா துரத்தி விடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கருத்து சொல்றாரு, ஒரு கிணற்றின் ஆழத்துல விடுவோம் நிச்சயம் வேணாமா, நாம் அவரை ஒரு கிணற்றின் ஆழத்தில் எரிந்து விடுவோம். இவ்வாறு செய்ய நீங்கள் முடிவெடுத்தால் ஒருவேளை ஏதேனும் பிராணிகளின் கூட்டம் அவரை எடுத்துக்கொண்டு போய்விடக்கூடும். இந்த கிணத்துல போடுறது நம்ம எல்லாம் முடிவு பண்ணிட்டோம்னா ஒரு பிரயாணி கூட்டம், அது நம்ம தப்பா தான் படிச்சிருக்கோம் விஷயத்த. இவ்வாறு செய்ய நீங்கள் முடிவெடுத்தால் ஒருவேளை ஏதேனும் பிரயாணிகளின் கூட்டம் அவரை எடுத்துக்கொண்டு போய்விடும் அப்படின்னு சொல்லப்படுது. போன வாரம் படிக்கும்போது இப்ப தப்பா படிச்சிருக்கேன் நானு, யாருமே கருத்து சொல்லல. பிரயாணிங்கிறது வார்த்தை இருக்குது, பிராணின்னு நான் படிச்சிருக்கேன். பிராணின்னா நம்ம ஓனையை பத்தி பேசலாம். இன்னைக்கு திரும்ப காட்டு வருவது அல்லாவோட நாட்டம் தான். அப்ப இந்த பிரயாணி கூட்டம் இருந்து வழிபோக்க அந்த பிரயாண கூட்டங்கள் அப்படிங்கிறது அந்த இடத்துல மற்ற மனிதர்கள். ஒரு குழந்தையா இருக்கிற சமயத்துல அவனால ஏறி வர முடியாது, மற்றவங்க அதை காப்பாற்ற முடியும். அந்த குழந்தை அது கலவரும்ல, ஓடும், அழுவோம், அது ஏதாவது நடக்கும். அந்த விஷயங்கள் கேட்டா என்ன பார்க்க வருவாங்க, எடுத்துட்டு போவாங்கிற ஒரு யோசனைய அவங்க சொல்றாங்க. ஒண்ணு அது கொலை பண்ணக்கூடாது, ஊரோடு துரத்தவும், அல்லது என்ன செய்யணும், நீங்க முடிவு பண்ண இப்படி செய்யுங்க அப்படிங்கிற ஒரு யோசனை அங்க சொல்லப்படுது. ஒருவேளை ஏதேனும் பிரயாணிகளின் கூட்டம் அவரை எடுத்துக்கொண்டு போய்விடக்கூடும்
அப்படின்னு சொல்றாங்க. அவள் கூறினார், எங்கள் தந்தையே சரி முடிவு எடுத்தாச்சு இந்த இடத்துல. ஒரு வேற டாபிக் வேற வருது, அந்த காட்சிகள் வேற. அவங்க முடிவு பண்றாங்க இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு. சரி ஓகே அப்படியே செஞ்சிடலாம், இப்படிதான் செய்யவும் செய்யறாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் கூறினார், யாக்கூப்ட வராங்க, எங்கள் தந்தையே ஜோசப் விஷயத்தில் எங்களை நீங்கள் ஏன் நம்புவதில்லை அப்படி கேக்குறாங்க. நாங்கள் அவரை நன்கு கவனித்துக் கொள்வோம் சொல்றாங்க. அது இது பல தடவை நடந்திருந்த விஷயத்த யூசுப் என்ன செய்றாங்க, அவங்களோட கூப்பிடுறாங்க, நான் கூட்டிட்டு போறோம், விளையாட கூட்டிட்டு போறோம், இவரோட நாங்க பாத்துக்கிறோம் கூப்பிடுறாங்க. இவர் வந்து அது மறுக்கிறாரு. அதுக்கு இந்த மாதிரி அதை கூட்டிட்டு போக கூடாது, வேண்டாம் அப்படின்னு சொல்ற. கவனிக்காம இருக்கும்பொழுது ஓனை தீட்டு போயிடக்கூடாது, அந்த வசனம் பின்னால அவர் பாப்பேன் இன்ஷால்லா. இப்படிலாம் சில காரணங்களை சொல்லி அவர் அவாய்ட் பண்றாரு. இவன் நினைக்கிறா நாம இவ்வளவு பேர் இருந்து தீர்ப்பு பெறுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லி திரும்ப திரும்ப ஃபோர்ஸ் பண்ணி இப்போ திட்டம் போட்டாங்க இல்லையா, அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கேட்கறாங்க வாப்பாட்ட. எப்படி கேட்கறாங்க, எங்கள் தந்தையே ஜோசப் விஷயத்தில் நீங்கள் ஏன் நம்புவதில்லை அப்படிங்கிறாங்க. நீங்க கூட அனுப்ப மாட்டேங்க, நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாரும் நம்ம வச்சிருக்கிறோம்னா ஒரு டூர் போறாங்கன்னு நினைச்சு வேணுமா, பள்ளிக்கூடத்துல டூர் போடுவாங்க, பஸ்ஸை கூட்டிட்டு போவாங்க, ஒரு 80-100 பேர் போவாங்க, 2 பஸ் 3 பஸ்ஸா போவோம். இந்த சின்ன பிள்ளை அனுப்ப நம்ம யோசிப்போம். நம்ம கண்டிப்பா வந்து வளர்க்குறோம், நம்ம கூட வச்சு வளர்க்குறோம். எப்படி ஒரு வண்டியில கொண்டாந்து ஃப்ரெண்ட்ல வச்சு இருப்போம், அந்த மாதிரியான ஒரு சின்ன பிள்ளைங்க. அந்த சமயத்துல என்ன செய்ய மாட்டோம், நம்ம தனியா அனுப்ப மாட்டோம். கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சா 8 வயசு 9 வயசு ஆனாலும் கூட ஒரு வளர்ச்சி அடைஞ்ச பிள்ளையா இருந்தாலும் நம்ம தனியா என்ன செய்ய மாட்டோம், தெருக்குள்ளேயே தான் நடமாட விடுவோம். வீடு நம்ம தெருவு கடலில் போயிட்டோம், வண்டி நீங்க போக கூடாது வச்சிருப்போம். இதுல நம்ம அவங்களுக்கு மேல உள்ள ஒரு பாதுகாப்பு அடிப்படையில் செய்வோம். ஒரு பெரிய பாதுகாப்புல வழிமுறை செய்யக்கூடாது. இந்த மாதிரி அவங்களுக்கே நம்ம இருக்கும். போயிட்டான்னு ஆர்வத்துல போயிடுவான் எங்கேயாவது, அப்புறம் நின்றுட்டு அப்புறம் அவங்க என்ன தெரியாது, அவனுக்கு அழுதுட்டு இருப்பான். அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு, நம்மளுக்கு நடந்திருக்குது. நடந்து பார்த்து என்னப்பா தெரிஞ்சு கேட்டிருக்கான். கேட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்துட்டேன் அப்படின்னா அப்புறம் போன் நம்பர் கேட்ட உடனே அதான் ஒரு அட்வான்ஸ். பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் பாப்பா நம்பர் நம்பர் தெரிஞ்சு வச்சிருப்பானுவோம். இதே நம்ம ஊருக்குள்ள இருந்தா கொஞ்சம் கஷ்டம். இப்போ இருக்கலாம், இப்ப எல்லாமே போன் நம்பர் இருக்கலாம். என்ன போன் நம்பர் கேட்டா நம்பரை சொல்லிட்டான். 2 சம்பவம் நடக்குது. ஒரு தடவை பீச்சில் நடந்துச்சு, காணல. அவன் போன் நம்பர் கேட்டான், போன் வச்சு அடிச்சு இன்ஃபார்ம் பண்ணி இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி ரிசீவ் பண்ணிட்டோம். அதே மாதிரி நோம்பு காலத்து ஒரு சன்னி மாதிரி தான். அது போனா வழி சைக்கிள் ஏதாவது இடத்துக்கு போயிட்டான். போனதுக்கு அப்புறம் அங்கேயே இருந்து அழுதுட்டு இருந்ததை பார்த்த உடனே ஒருத்தர் கேட்டுக்கிறாரு. கேட்டு சொன்ன நம்பர் சொன்ன உடனே கான்டாக்ட் பண்ணி வந்து ரிசீவ் பண்ணிட்டோம், விட்டோம். நடக்குது விஷயங்கள்லாம். எதுக்கு சொல்ல வந்த விஷயத்த, நம்ம பிள்ளை மேல நம்ம பிரியமா இருக்கிறது சொல்லலாம். பிள்ளை பிரியமா இருக்கிறது, அளவா வச்சுக்கிறது, அளவை தாண்டி இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பார்க்கலாம். இது மாதிரிதான் அவரும் பிரியம் பிள்ளைங்களை வச்சு இருக்காரு. அவருடைய தக்க மாட்டேங்கிறாரு. கேட்க பல முறை கேட்டதால்தான் நம்புவதில்லை, எங்க நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படி சொல்லி நாங்க நாளைக்கு விளையாட கூட்டிட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரலாறு வரும். பார்ப்போம் இந்த விஷயத்த வச்சு. ஆக நாங்கள் அவரை நன்கு கவனித்துக் கொள்வோம், நீங்க நினைக்கிற மாதிரி அசால்ட்டா இருக்க மாட்டோம், கவனமா பாத்துக்கிடுவோம் அப்படி சொல்லி அவங்க ஒரு வாக்குறுதியை சொல்றாங்க. அதுக்கப்புறம் நாளை அவரை எங்களுடன் ஓடி விளையாட அனுப்பி வையுங்கள், நாங்கள் அவரை பாதுகாத்துக் கொள்வோம். எப்படி நாளைக்கு எங்களை அனுப்பி ஓடி விளையாட, அந்த வசனம் அப்படிதான் வருது. ஓடி விளையாட நம்மளாம் அப்படிதான் ஓடி விளையாடுன்னு சொல்லுவோம் வார்த்தைகளை. ஓடி விளையாடுவதற்கு, ஓடி பிடிச்சி விளையாட, தொட்டு பிடிச்சி விளையாட, கண்ணாம்பூச்சி அப்படின்னு நிறைய நம்ம விளையாட்டு வச்சிருக்கோம். இந்த மாதிரி விளையாடுவதற்கு நம்ம நினைச்சிடும். அதை கூப்பிடுற மாதிரி அவங்க சொல்றாங்க, அந்த வார்த்தையை சொல்றாங்க, நான் ஓடி விளையாட நாளை எங்களுடன் அவர் அனுப்பி வைங்க அப்படி சொல்லி அவரை பாதுகாத்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் கூறினார், அவருடன் நீங்கள் வெளியில் சென்றால் நீங்கள் அவரை கவனிக்காது இருக்கும் சமயம் அவரை ஓனாய் விழுங்கிவிடக் கூடும் என்று நான் கவலைப்படுகிறேன். அப்ப கூட அதிகம் சூழ்ச்சியெல்லாம் அவர் மென்ஷன் பண்ணி காட்டல. அந்த இடத்துல என்ன செய்யறான்னா ஓனாய் மேல படி சொல்றாரு. நீங்க அதுவும் கூட நீ கவனமா பாப்பங்க அப்படி சொல்ல வரல, நீ கவனிக்காது இருக்கும் பொருட்டு, கவனிக்காது இருக்கும் போய் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நீ கவனிக்கிறீங்கன்னா ஞாயிற்று பேருங்க, நான் அதனால கவலைப்படுறேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல பேசல. ரொம்ப சொற்பம். ஏன்னா நம்ம படிக்கிறது இல்லை, இந்த மாதிரி படிச்சு தெரிஞ்சு வெறுப்பு அந்த மாதிரி நம்ம பேச தொடங்கணும். அப்படி தொடங்கணும். இந்த பிள்ளைகள் மேல பாதிப்பு இல்லாத மாதிரி, தப்பா நினைக்காத மாதிரி பேச ஆரம்பிக்கணும். இப்ப இந்த இடத்துல வந்து நாளை விளையாட்டு பாதுகாத்துக் கொள்ளும் சொல்லும் போது, நீங்கள் வெளியில் சென்றால் நீங்கள் அவரை கவனிக்காது இருக்கும் சமயம் அவரை ஓனாய் விழுங்கிவிடும், ஓனாய் கடிக்கும், பிடிச்சிடும் என்று சொல்றார் என்று நான் கவலைப்படுகிறேன். அவங்க பதில் சொல்றாங்க. அவர் கூறினார், உண்மையில் நாங்கள் இத்தனை பேர் அருகே இருக்கும் போதும் ஓனாய் அவரை விழுங்கிவிடுமானால் அப்போது மெய்யாகவே நஷ்டம் படிப்போம் சொல்றார்.
இவ்வளவு பேர் நாங்களும் இவ்வளவு பலசாலியா இருந்தோம், எங்களை மீறி அது ஓனாய் கிடைச்சிரும். இந்த ஊர்ல சொல்லிப்போம், நம்ம எவ்வளவு பெரிய குடும்பம், நம்மளை மீறி பண்ணிடுவானான்னு பேசுறதுல அந்த மாதிரியான ஒரு வகையில் அவங்க சொல்றாங்க. இவ்வளவு பேர் அதுவும் பலசாலியா இருக்கிறோம், வளர்ந்த ஆட்களா இருக்கிறோம், நாங்க இவ்வளவு பேர் இருக்கும்போது எங்கள்ட்ட இருந்து ஒரு ஓனை கடிச்சு போயிருமா, தூக்கிட்டு போயிருமா? அப்படி நடந்துச்சுன்னா நாங்க எப்படிப்பட்டவங்க? அப்போது மெய்யாக நாங்கள் நஷ்டப்பட்டவர் தான் அப்படின்னு அந்த பசங்க சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த நாங்க கையால் சொல்லணுங்க, அது கையால வந்தவனா ஒரு விஷயத்தை சொல்லும் போது நம்மள பொறுப்போடு என்ன செய்வோம், நான் அது கையாளாதவனா அப்படின்னு கேள்வி கேட்போம்ல, அந்த மாதிரி ஒரு கேள்விதான் அது. இந்த மாதிரி நீங்க இவ்வளவு பேர் பலமா இருந்தும் ஒரு நாங்க பாதுகாக்க முடியாது நினைச்சீங்கன்னா, அப்ப நாங்க என்ன ஆகல, உண்மையை நாங்க நஷ்டப்பட்டவங்க தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க. அதுக்கு என்ன நடக்குது? வசனம் 15. அவர்கள் அவருடன் வெளியில் சென்று மேலும் அவரை கிணற்றின் ஆழத்தில் எரிந்து விடுவதென்று ஏக மனதாக முடிவு செய்த போது நாம் அவருக்கு உணர்வு அளித்தோம். என்றாவது ஒரு நாள் அவர்கள் அறியாமல் இருக்கும் போது இது அனைத்தை பற்றியும் நீர் அவரிடம் கூறுவீர் அப்படின்னு வருது. அவர்கள் அவருடன் வெளி சென்று மேலும் அவரை கிணற்றின் ஆழத்தில் எரிந்து விடுவதென்று ஏக மனதாக முடிவு செய்த போது நாம் அவருக்கு உணர்வு அளித்தோம். என்றாவது ஒரு நாள் அவர்கள் அறியாமல் இருக்கும் போது அவரிடம் கூறுவேன். யாக்குப்புக்கு இந்த வகி வருது. அத அல்லாஹ் வந்து வகி அவர்தான் யாக்குப்பு சொல்லி நம்பிக்கையாக உறுதிமொழிகள் ஆசிரியப்பட்டது. அவர்கள் அவரில் சென்று மேலும் அவரை கிணற்றின் ஆழத்தில் எரிந்து விடுவதென்று ஏகமனதாக முடிவு செய்த போது அந்த சமயத்துல நாம் அவருக்கு குழு அளித்தோம். யாருக்கு? யாக்குப்புக்கு. இந்த விஷயம் எப்படி அவங்கள்ட்ட சொல்லுவீங்க அப்படின்னா, என்றைக்காவது ஒரு நாள் இந்த சம்பவம் நடக்குது இல்ல, கடைசியில் அரசாட்சி நடக்குது, அந்த சமயத்துல ஒரு நாள் அவர்கள் அறியாமல் இருக்கும் போது இந்த விஷயம் அவங்க தான் செஞ்சாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு, ஆனா இது தகப்பனுக்கு தெரியாதுங்கிறது அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அது அறியாமல் இருக்கும் போது இது அனைத்தை பற்றியும் நீ அவரிடம் கூறுவீர். அந்த லாஸ்ட்ல வந்து நீ என்னெல்லாம் பண்ணி நீங்க இப்பதான் செஞ்சீங்க அப்படின்னு நீ சொல்லுங்கிறத ஆல்ரெடி அல்லாஹ் நினைச்சுக்கிட்டாரு, அந்த ஆசீர்வாதமாக போட்டுக்கிறங்கிறத இங்க சொல்றாரு. நம்ம இந்த விஷயத்தை நம்ம இன்னும் ஆழ்ந்து படிக்கணும், நம்ம அதை பாடிப்போம் இன்ஷா அல்லாஹ். அவர்கள் மாலையில் இந்த மாதிரி விஷயம் நடக்குது, அது அவருக்கு யாக்குப்பு தெரிஞ்சிருச்சு விஷயம், அது இந்த மாதிரி நடக்க போகுதுங்கிற விஷயம். அப்புறம் நினைச்சாங்க அவர்கள் மாலையில் தேங்கி அழுகிறதாக தங்கள் தந்தையிடம் திரும்பி வந்தனர். அந்த பசங்க நினைக்கிறானுவோ அழுது இந்த மாதிரி ஒரு தப்பை செஞ்சுட்டு அழுதுட்டு வரான் அப்படின்னு பாக்குறாங்க. வந்து முதல்ல ஒரு திட்டம் போடும் பொழுது அப்படி திட்டம் போட்டு செஞ்சிருவாங்க. இது வந்து இந்த அழுகிய நடிப்பு நம்ம எடுத்துக்க முடியாது, அதை உணர்வு பூர்வமா கூட இருக்கும். நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வரும் முடியும், அப்படி கூட எடுக்கலாம். ஏன்னா அந்த வார்த்தை அழைச்சு தேங்கின்னு சொல்றாரு. சாதாரண நடிப்பான அழுகை இல்லை, அது தேங்கி அழுகிறவர்களாக சொல்லப்படும் பொழுது அது வந்து நடிப்பு நம்ம எடுத்துக்க முடியாத விஷயத்த. அதை பொறுத்த வரைக்கும் குற்றம் செஞ்ச உணவு ஒரு உணவு நம்ம இருக்கும்ல, இது முதல்ல ஒரு எதேச்சியா நம்ம பண்ணிட்டோம், திட்டம் பண்ணிட்டோம், ஆனா இது வந்து ஒரு மோசமான விஷயம் நம்ம பண்ணிட்டு வந்தது அப்படிங்கிறது தெரியும் போல கஷ்டம் இருக்கும், அது மனக்கவலை இருக்கும். அந்த குற்ற உணர்ச்சி தேங்கி அழுகிறவர்களாகங்கிற வார்த்தையை நம்ம பாக்குறோம். நான் கொண்டு பார்ப்பேன் இன்ஷா அல்லாஹ். அவங்க தேங்கி அழுகிறவர்களாக அந்த தந்தையிடம் திரும்பி வந்தனர். அப்ப அவங்க சொல்றாங்க, எங்கள் தந்தையே யோசேப்பிடம் எங்கள் சாமான்களை விட்டுவிட்டு நாங்கள் ஒருவர் ஓட்டப்பந்தயம் சென்றோம். அப்போது ஓனாய் அவரை இடுங்கிவிட்டது. நாங்கள் உண்மையை கூறினாலும் நீ ஒருபோதும் எங்களை நம்ப மாட்டே அப்படின்னு சொல்லிட்டே சொல்றாங்க. எங்களுடைய எல்லா சாமானையுமே நாங்க அவர்கிட்ட வச்சுட்டு பாதுக சொல்லி எல்லா பொருளையுமே நாங்க அவர்கிட்ட கொடுத்து நீங்க பாத்துக்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டு நாங்க நினைச்சிடோம், நாங்க ஓட்டப்பந்தயம் விளையாட போயிட்டோம். இந்த மாதிரி ஒரு சமயத்துல இப்படி ஓனாய் தூக்கிட்டு போயிருச்சு அப்படிங்கிற விஷயத்த இவரு நினைச்ச மாதிரியே அவங்க அதை சொல்றாங்க. ஓனாய் விழுங்கி விட்டது, நாங்கள் உண்மையை கூறினாலும் நீ ஒருபோதும் நீங்க நம்ப மாட்டேயே. ஏன்னா அவன் செஞ்சது போய் அவனுக்கே தெரியும், அந்த பசங்க நான் உண்மையை சொன்னாலும் நம்ப மாட்டேங்க சொல்லியே சொல்றாங்க. அதை இதெல்லாம் நம்ம இது நடக்குது, நம்முடைய நடக்குது விஷயத்த சொன்னாலும் நீ நம்ப மாட்ட அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அவங்க அதை உறுதியா சொல்ற மாதிரி அதை சொல்றாங்க. அப்புறம் அந்த போலியான ரத்தத்தை கொண்டு அவங்கள்ட்ட டூப்ளிகேட் ரத்தத்தை சட்டையில தேய்ச்சி காட்டுறாங்கிற சம்பவம்லாம் வருது. நம்ம அதை பத்தி பார்ப்போம். ஆனா நமக்கு வந்து இந்த நபி யூசுஃபுடைய வரலாறுல நமக்கு எல்லாம் படிப்புல இருக்குன்னு சொல்றாரு. நிறைய படிப்புல இருக்கிறது வந்து சூழ்ச்சி, இந்த சூது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த விஷயங்கள் சொல்றாரு. நம்ம யாருக்கு அதை செய்யறோமோ அவங்க ஃபியூச்சர் நல்லா இருப்பாங்கிறத படிச்சுக்கலாம். அந்த இதை யார் நமக்கு கெடுதல் நம்ம நினைக்கவே கூட முதல்ல எல்லாமே அல்லா கையில இருக்கும் பொழுது நம்ம நினைச்சு என்ன ஆக போகுது, ஒருத்தரை பார்த்து பொறாமப்படுறதுனால நமக்கு ஏதாவது ஆக போதானா? நமக்கு ஒண்ணுமே ஆக போறது இல்லை, நன்மை அடைய போறது இல்லை.
ஏன்னா கடவுள் எல்லாம் அவர் திட்டத்தை வச்சிருக்கிறாரு. கடந்த வாரத்துல பார்த்தோம் சூனியத்தை பத்தி. அது வந்து நம்ம என்ன செஞ்சாலும் அவனுக்கு பலிக்காதுங்கிறது அல்ல சொல்ல, பலிச்சாலும் எல்லாம் நாட்டுக்கு தாண்டி போக முடியாதுங்கிறாரு. அப்ப எல்லாமே அல்லா கையில இருக்கும் பொழுது நமக்கு எது அந்த மாதிரியான தீய எண்ணங்கள் அப்படி நம்ம இதை கற்றுக்கொள்ளணும். இந்த மாதிரி விஷயங்கள், அது பிசினஸா இருக்கட்டும், வாழ்க்கையில இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்திலுமே நாம நன்மை நம்முடைய பேச்சுக்கு ஒரு இது இருக்குது இல்ல. எல்லாத்துக்கும் அவர் பேசினாரு யாருக்கு ஓனாயை பத்தி. இன்னைக்கு ஓனாய் சீட்டு போட்டு தான் ஒரு தகவலை சொல்றாங்க வந்து. அப்ப அதெல்லாம் என்ன ஓட்டங்கள் தானே. அப்படி மனசுக்கு நல்லது நினைச்சோம்னா நல்லது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கெட்டது நினைச்சா அந்த கெட்ட நமக்கு தான் நடக்கும். மற்றவங்க நடக்கிறது நமக்கு தான் நடக்கிறது. தீமை திருப்பி தாக்குன்னு சொல்றாரு. அதனால நம்ம இதை படிப்பினை பெற வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த சமயத்திலையும் நம்ம சூழ்ச்சி செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த படிக்கிறோம். எந்த ஒரு நன்மையும் நம்ம அடையிறதா இருந்தா அல்லாஹ்வின் பொறுத்து வருதே தவிர நாமளா எதுவும் அடைஞ்சிட முடியாது. நம்மளும் அடையிற மாதிரி பாடுபடுறோம். நம்ம ரொம்ப தூரம் அது நிறைய விஷயம் இருக்குது. வியாபாரம் பிசினஸ் எல்லாத்துலயும் இருக்குது. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இருக்கிற இடத்துல நமக்கு எல்லாமே நமக்கு அல்லாஹ் தரப்பு வல்லவரா இருக்கிறாரு. ஏன்னா அந்த வர நம்ம பாக்குறோம், மதியம் விஷயத்துல பாக்குறோம். இந்த உணவு எப்படி வந்துச்சுன்னு கேக்குறாங்கல்ல, அல்லாஹ்வின் பொறுத்து சொல்றாங்க. தொழுகையார அங்க இருக்கிறாங்க, உணவு அவங்க அப்படி கிடைச்சிட்டு இருக்குது. அந்த வார்த்தையே ரொம்ப வித்தியாசமா இருக்கும், கேட்கக்கூடிய வார்த்தை. அதாவது எவ்வாறுங்கிற மாதிரி அந்த வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தை இருக்கும் அந்த இடத்துல. எவ்வாறு இது வந்தது ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும். அது அல்லாஹ் பொருள் சொல்லப்படுது நம்மளுக்கு. அதை அதனால வந்து நம்முடைய வாழ்வாதாரம், நம்முடைய வருமானம், நம்முடைய தேவை, நமக்கு சொந்தமானது எல்லாமே கடவுள் பொறுத்து இருக்குது. நம்மளா வீணா ஆசைப்பட்டு நம்ம கேட எதிர்கொள்ளக்கூடாதுங்கிறத நம்ம இடத்துல படிப்படியா படிச்சுக்கிறோம். எந்த சமயத்திலையும் சரியான நபரா இருந்தா நமக்கு எப்பவுமே அது நல்ல சுபிச்சமா இருக்கும். ஆனா நம்மளா ஒரு திட்டம் போட்டு செஞ்சோம்னா அது கேடா முடியும். அப்படிங்கறத தான் நம்ம யூசுடைய வரலாறு நம்ம பாக்குறோம். ஆனா இவ்வளவு சூழ்ச்சியும் கொலையும் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க போறாங்க. ஆனா அவங்க எப்படி ஒரு ஆசிரியர் பண்றாரு யூசுப், அதை பழி வாங்கல. அவர் உயிரே கொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க பேசுறாங்க. ஆனா அவர் அப்படியே செஞ்சாரு திருப்பி. அப்படி செய்யல. ஆனா சாதாரண விஷயங்களுக்கே இன்னைக்கு பழி வாங்கப்படுது. உயிர் வரைக்கும் போக தேவையில்லை. சாதாரணமான விஷயங்கள் நடக்குது. ஆனா பழி வாங்கக்கூடிய எண்ணத்துல இருக்கக்கூடியவங்க, அதை வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க, இந்த ஆன்மாவுக்கு தீனி போடக்கூடியவங்க நிறைய இருக்கிறாங்க மனிதர்கள்ல. அது என்ன, அதுதான் இந்த சைத்தான் தூண்டுறான். அப்படி நல்லது நீ செய்ய, நீ வந்து மன்னிப்ப வழங்கு அப்படின்னா மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு அவன் தன்னை என்ன வளர்த்துக்கிறான், அவனுடைய அகந்தையை வளர்த்துக்கிறான். இது அவனுக்கு ரொம்ப கேடுங்கிறது அவங்களால புரிஞ்சுக்க முடியல. புரிஞ்சுக்கலாம எல்லாம் வச்சிருக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும், அந்த மாதிரி நபர்கள் பிரார்த்தனை தான் பண்ணணும். துவா செய்யணும், அவங்க துவா செய்யணும். ஏன்னா அவனுக்கு தான் பிரார்த்தனை. கெட்டவன் நமக்கு துரோகம் பண்ணானே பிரார்த்தனை தான் செய்யணும். செய்வது நாம அவனுக்காக நமக்கு நம்ம தான் எவ்வளவு எதிரியா இருந்தாலும் இல்ல அவனுக்காக ஈமா கொள்வதற்கு பிரார்த்தனை பண்ணுவோம். நல்லவன மாற பிரார்த்தனை பண்ணுவோம். கெட்டவனா இருக்கிறான் அவனுக்கு தெரியுதுல்ல, ரொம்ப கெட்டவனா இருக்கான், ரொம்ப கேடு விளைவிக்கிறான். யாரெல்லாம் நல்லவனுக்கு மாத்தி கேடு விளைவிக்க மாட்டேன் இப்படி பிரார்த்தனை பண்ணுவோம். நல்ல மாத்த முயற்சி பாத்திரம் அப்படி செய்யுமே தவிர அதை நம்ம வந்து அந்த பலிகளையும் துரோகங்களையும் வன்மத்தையும் வச்சுக்க கூடாது. வார்த்தைகள்ல வன்மம், பேச்சுல வன்மம், ஒருத்தர் மதிப்பில்லாம ஆக்குறது, இந்த மாதிரி எழுத்து பேசுறது, பேச்சுல பேசுறது, பின்னால போய் பேசுறது, மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து ஈஸ்வரிய வரலாம் கற்றுக்கணும். அது மாதிரி நடக்கல. அப்ப இந்த விஷயம் நடக்குன்னா என்ன நடக்குதுன்னா அவர்களும் அவருடைய சகோதரும் சொர்க்கத்துக்கு போவாங்க. இவ்வளவு பெரிய தப்பு பண்ணாங்க, துரோகம் பண்ணாங்க, நரகத்துக்கு போன சொல்ல முடியுமா? ஏன்னா ஈஸ்வரே மன்னிச்சிட்டாருல்ல. அதுக்கப்புறம் என்ன இருக்குதுங்க? அது எல்லாரும் சொர்க்கத்துக்கு போறதும் நமக்கு இதே தவிர இவன் நரகத்துக்கு போகணும்னு நினைப்பான் தெரியுமா? அது ரொம்ப கேடுகட்ட எண்ணம். இவன் நரகத்துக்கு போவான், இவன் நரகத்து லிஸ்ட்ல இருக்கிறான்னா பேசக்கூடியவன் இருக்கானுவா. இவன் என்னை பொறுத்த வரைக்கும் யார் எதிர்பார்க்கறானோ அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான். இவன் பிளான் சொன்னான்ல, திட்டம் பேசி இருந்தாங்க, இவன் போற இடமா தான் கேடா இருக்கும். அது பாதுகாக்கணும். நமக்கு நல்ல அறிவையும் புத்தியும் தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அது அல்லாவுடைய வார்த்தைகள் இன்னும் பேச வளமான வார்த்தையா இருக்குது. நம்ம இன்னும் அல்லா கத்துக்கிற போதுமான இருக்காரு. கற்றுக்கொண்ட விஷயத்த நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துவதற்கு எல்லா அருளும் கிருபை செய்வார்னு சொல்லி இந்த வார்த்தைகளை நிறைவு செய்வோம். வார்த்தையின் புனிதம் அல்லாஹ்வுக்கே. மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமு அலைக்கும்.